ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 16/7/1969. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். மதுபன் வாசி கோபர்களுடன் அவ்யக்த பாப்தாதாவினுடைய அவ்யக்த உரையாடல். இன்று எதற்காக அழைப்பு விடுத்திருக்கீங்க? சந்திப்பதற்காகத்தான் அழைத்தீர்களா அல்லது வேறு ஏதேனும் லட்சியம் இருக்குதா? நீங்கள் அனைவரும் இந்த கூட்டத்திற்கு எந்த அழைப்பின் பேரில் வந்திருக்கீங்க? மதுபனவாசி கோபர்களுடைய இந்த சந்திப்பு எந்த லட்சியத்துடன் நிகழுது? குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய பரிவர்த்தனை, அதாவது மாற்றத்திற்கான விழாவிற்காகவே பாப்தாதா வருகை புரிஞ்சிருக்கிறாங்க. ஆகவே பரிவர்த்தனை, அதாவது மாற்றத்திற்கான விழாவிற்கு வந்திருக்கீங்க. பட்டியில எதற்காக அமர்ந்திருக்கீங்க? பரிவர்த்தனைக்காக அமர்ந்திருக்கீங்க. ஆகவே இன்று பரிவர்த்தனை விழாவில் சந்தித்து கொண்டிருக்கீங்க. மாறுவதற்கான தீவிர விருப்பம் அனைவருக்குள்ளும் மிக அதிகமாகவே இருக்குது. உற்சாகமும் இருக்குது, தைரியமும் இருக்குது. இன்றைய பட்டினுடைய நாட்குறிப்பின் மூலமா இது தெரிய வருது. இந்த கோபியர்களுடைய பரிவர்த்தனையுடைய உற்சாகத்தில் இருந்து தங்களுக்கு, அதாவது குமாரகா தாதிக்கு என்னென்ன தெரியுது, எவ்வாறு புயலை கண்டு மழை பொழிய போகுது அப்படின்னு அறிய முடியுதோ, அதே மாதிரி இந்த பரிவர்த்தனையுடைய ஊக்கத்தில் இருந்து தாங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்க? பரிவர்த்தனை எதை உணர்த்துது? இந்த பரிவர்த்தனையினுடைய ஊக்கமானது விசேஷமா இப்பொழுது பிரத்யட்சத்திற்கான சமயம் அருகாமையில் இருக்குது அப்படிங்கிறது உணர்த்துது. முதல்ல பிரத்யட்சம் ஆகும், பிறகு இந்த சிருஷ்டியில் சொர்க்கம் பிரத்யட்சம் ஆகும். ஆகவே பிரத்யட்சம் ஆக போகுது அப்படிங்கிறத உணர முடியுது. நிகழ்காலத்தில் ஒவ்வொரு குழந்தையும் அவரவர் பிரத்யட்சத்தை பிரத்யட்ச ரூபத்தில் கொண்டு வருவதை காண முடியுது. முன்பு குப்தமாக இருந்தது. எப்படி சூரியனுடைய பிரகாசத்தில் நட்சத்திரங்கள் மறைந்திருக்குது, சூரியன் மறைந்த பிறகு நட்சத்திரங்களுடைய ஜொலிப்பு வெளிப்படுது. அதே மாதிரி இப்பொழுது ஞான சூரியன் வியக்தத்தை விடுத்து அவ்யக்த வதனத்தில் நிற்கின்றார். ஆகவே வியக்த தேசத்துல நட்சத்திரங்களாகிய நீங்கள் பிரத்யட்சமாக தெரியுறீங்க. முன்பை விட இப்பொழுது ஒருவரை ஒருவர் நன்கு அறிஞ்சிருக்கீங்க இல்லையா? ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒரு உலகம் இருப்பதாக சொல்றாங்க இல்லையா? ஆனால் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் என்ன உலகம் உள்ளது என்பது தெரியாது. இந்த ஆகாய நட்சத்திரங்கள்ல எந்த உலகமுமே கிடையாது. ஆனால் இந்த பூமியில சைத்தன்ய நட்சத்திரங்களுக்கு உள்ள ஒவ்வொரு உலகம் இருக்குது. தன்னுடைய உலகத்தின் காட்சி கிடைக்குதா? உங்கள் அனைவருடைய சங்கம யுகத்தின் சம்பூர்ண ரூபத்தை சிறிது காலத்திலேயே நீங்க பார்ப்பீங்க. சங்கம யுகத்தின் சம்பூர்ண ரூபம் எது என தெரியுமா? சக்திகள் மற்றும் பாண்டவர்கள் என்று ரூபம். இந்த சங்கம யுகத்தின் சம்பூர்ண சொரூபத்தை நீங்கள் அனைவரும் இப்போது பிரத்யட்சமாக தனக்குள் உணர முடியும். நம்முடைய பக்தர்கள் யார், பிரஜைகள் யார் என்பது தெரிந்திடும். பிரஜைகள் ஆக போகிறவங்க அருகாமையில வருவாங்க. பக்தர்கள் ஆக போறவங்க இறுதியில உங்களது சரணங்களில் தலை வணங்குவாங்க. ஆகவே ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குள் உருவான ராஜ்யம், அதாவது உலகம் இப்பொழுது வெளிப்பட போகுது. எப்பொழுது அத்தகைய பிரத்யட்சம் ஏற்படுமோ அப்பொழுது அனைவரும் ஆகா பிரபு அப்படிங்கிற இந்த கோஷம் எழுப்புவாங்க. இப்பொழுது அந்த சமயம் அருகில் வந்துகிட்டு இருக்குது. ஆகவே இப்பொழுது விரைவாக மாற்றத்தை கொண்டு வாங்க. நீங்கள் படைப்பாளர் இல்லையா? படைப்பாளர் எவ்வாறு இருப்பாரோ அதே மாதிரி படைப்பு இருக்கும். படைப்பாளர் தன்னுடைய படைப்பின் மீது கவனம் செலுத்தணும். இந்த சமயம் பாப்தாதாவுக்கும் கூட மகிழ்ச்சியாக இருக்குது. அன்பு மற்றும் துணிவு ஆகிய இரண்டையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஒவ்வொரு இடமும் அன்பு மற்றும் துணிவு இருக்கு. அதற்கான விதை மட்டுமல்லாமல் விதையினுடைய பிரத்யட்ச பலனும் கொஞ்சம் தெரியுது. அந்த பிரத்யட்ச பலனை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆனால் கனி உருவாகும் பொழுது அதை பராமரிக்கவும் வேண்டியிருக்கும். நீங்களும் கூட இந்த கனியை மிகவும் பாதுகாப்பாக வைக்கணும். ஏன்னா இந்த கனியை பாப்தாதாவையே சுவீகரிக்க செய்யணும். ஆனால் இடையில மாயைங்கிற கருவி பழத்தை எச்சில் படுத்தி விடாமல் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். கனி கனிந்த பின் பறவைகள் அதை உண்பதற்காக மிகுந்த முயற்சி செய்யும். அதே மாதிரி இந்த மாயையும் இந்த கனியை உண்பதற்கு முயற்சி செய்யும். ஆனால் நீங்கள் யாருக்காக கனியை கனிய வச்சிருக்கீங்க? ஆகவே பூர்ணமாக பாதுகாக்கணும். இப்பொழுது கனி வெளிப்பட்டிருக்கு. முழுமையாக கனிந்த பின்
சுவிகாரம், அதாவது உண்பாங்க. அதுவரை பராமரிக்கணும். கனியை பாதுகாக்க என்ன முயற்சி செய்வீங்க? அதற்கான சாதனம் உங்களிடம் என்ன இருக்குது? ஒருவேளை கனி சிறிதளவு எச்சில் படுத்தப்பட்டால் கூட சுவிகாரம் செய்யப்பட மாட்டாது. இப்பொழுது நம்பிக்கையும் மிக நன்றாகவே இருக்குது. அனைவருடைய நெற்றியில ஆத்ம நட்சத்திரம் தெரியுது. இருந்தாலும் அதன் கூடவே உங்கள் நெற்றியில வேறு என்ன பிரகாசம் இருக்குது? நம்பிக்கைகளினுடைய நட்சத்திரம் பிரகாசித்து கொண்டிருப்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நட்சத்திரங்களுக்கு முன்பு மேகத்தை மட்டும் வரவிடக்கூடாது. இல்லை அப்படின்னா நட்சத்திரம் மறைந்து போகும். பிரகாசித்து கொண்டிருக்கும் நம்பிக்கை நட்சத்திரம் என்ன தெரிந்து கொண்டிருக்குதோ அதை பேணி காத்தல் வேண்டும். ஒரு பொழுதும் எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஸ்தூலமானதோ அல்லது சூட்சமமானதோ ஒன்று ஒரு பொழுதும் துணிவை இழக்கக்கூடாது. இரண்டாவது, தங்களுக்குள்ள அன்பு நிலையானதாக இருக்கணும். அதன் பிறகு பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி முழக்கம் கேட்கும். இப்பொழுதும் அவ்வப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது. எப்பொழுது வெற்றி கிடைக்குமோ அப்பொழுது நாடகமும் முடிவடைஞ்சிடும். பின்னர் உங்கள் அனைவருடைய அவ்யக்த ஸ்திதியினுடைய கொடியானது தொலைவிலிருந்தே காண்பதற்கு தெரியும். உங்கள் அனைவரது அவ்யக்த ஏக்ரஸ் நிலையின் கொடியானது முழு உலகை ஆனந்தமடைய செய்யும். இன்று பரிவர்த்தனைக்கான உறுதிமொழி கங்கணம் என்ன கட்டியிருக்கீங்களோ அதை நிரந்தரமாக வைத்து கொள்ள வேண்டும். கங்கணத்தை அவிழ்த்திடக்கூடாது. எந்த ஒரு கங்கணம் கட்டினாலும் மேற்கொண்ட காரியம் வெற்றி பெறாத வரை அது அவிழ்க்கப்படலாகாது. ஆகையினாலே இந்த கங்கணத்தை ஒரு பொழுதும் அவிழ்க்கக்கூடாது. காலம் செல்ல செல்ல மிக சிறந்த காட்சிகள் தோன்றும். ஆனால் அந்த காட்சிகள் உங்களுடைய பரிவர்த்தனையை அருகில் கொண்டு வரும். தன்னுடைய மதிப்பும் கூட தெரிஞ்சிடும். எப்பொழுது தன்னுடைய மதிப்பு தெரிந்து விடுமோ அப்பொழுது போதை ஏற்படும். இப்பொழுது அவ்வப்பொழுது ஒரு மாதிரி மதிப்பிடுறீங்க, அவ்வப்பொழுது வேறொரு மாதிரியாக மதிப்பிடுறீங்க. கருத்துல மாறுதல் ஏற்படுது. எப்படி ஒரு பொருள் வாங்கப்படும் பொழுது முதல்ல அதனுடைய விலை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு பேரம் பேசப்பட்டாலும் பிறகு இறுதியாக ஒரு விலை பேசி முடிவெடுக்கப்படுது. தன்னுடைய இறுதியான மதிப்பை இப்பொழுது நீங்கள் அறியல. அவ்வப்போது மிகுந்த மதிப்பு மிக்கவராக நினைக்கிறீங்க, சில சமயம் குறைவாக நினைக்கிறீங்க. ஆனால் ஒவ்வொருவருடைய யதார்த்தமான மதிப்பு என்ன அப்படிங்கிறது இப்பொழுது விரைவிலேயே தெரிஞ்சிடும். நீங்கள் அமர்ந்திருக்கும் இந்த மதுவனம் முழு உலகத்துக்கு மத்தியில் என்னவாக இருக்கு? மதுவனமானது முழு உலகத்துக்கு மத்தியில் பாப்தாதாவினால் மிகுந்த அன்போடு உருவாக்கப்பட்ட கண்ணாடி பெட்டகமாகும். ஷோகேஸ். கண்ணாடி பெட்டகத்துல மிக நல்ல நல்ல பொருட்களை வைப்பார். மற்ற பொருட்களை விட உயர்ந்த பொருளை கண்ணாடி பெட்டகத்துல வைப்பாங்க. மதுவனம் முழு உலகத்திற்கும் ஷோகேஸாக இருக்குது. இந்த ஷோகேஸில் மதிப்பு வாய்ந்த ரத்னங்களாகிய நீங்கள் வைக்கப்பட்டிருக்கீங்க. நாம மதுவனம் அப்படிங்கிற அந்த ஷோகேஸில் மதிப்பு வாய்ந்த ரத்தனமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியுமா? ஷோகேஸில் வைக்கப்படும் பொருட்கள் மீது விசேஷ கவனம் வைக்கப்படும். நீங்கள் அனைவரும் ஷோகேஸில் வைக்கப்பட்டிருக்கும் முக்கியமான ரத்தனங்கள். உங்களை கண்டு உள்ள என்ன பொருள் இருக்குது அப்படின்னு அனைவரும் புரிஞ்சுப்பாங்க. ஒருவேளை ஒரு விஷயத்தை நினைவில் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஷோகேஸில் காட்சி பொருளாகி உள்ளே இருப்பதை வெளிக்காட்டுவீங்க. என்ன கர்மம் நான் செய்வேனோ என்னை கண்டு பிறரும் செய்வாங்க. நான் தனியாக இல்லை, என்னுடைய முன்னும் பின்னும் முழு ராஜ்யம் இருக்குது. எனது பிரஜைகள், எனது பக்தர்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நான் தனித்து இல்லை அப்படி ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும். எந்த காரியம் தனித்து செய்யப்படுதோ அதற்காக இவ்வளவு சிந்திக்க வேண்டியது கிடையாது. இப்பொழுது தன்னை தனது பிரஜை மற்றும் பக்தர்களுக்கு மத்தியில் இருப்பதாக புரிஞ்சுக்கணும். அனைவரும் உங்களை பின்பற்றுவாங்க. நொடிக்கு நொடி நீங்கள் எடுத்து வைக்கும் அடியானது உங்களுடைய சமஸ்காரத்தின் ஆதாரத்தில் இருக்குது. அந்த சமஸ்காரமானது உங்களுடைய பக்தர்கள் மற்றும் பிரஜைகளுக்குள் நிறைகின்றது. தாயினுடைய வயிற்றில் கர்ப்பம் இருக்கும் பொழுது எவ்வளவு பராமரிக்கிறாங்க. ஏன்னா தாய் என்ன செய்வாரோ என்ன உண்பாரோ அந்த சமஸ்காரம் குழந்தைகளுக்குள்ள பதிஞ்சிரும். என்ன கர்மம் நான் செய்வேனோ என்னை கண்டு என்னுடைய பிரஜைகள் மற்றும் என்னுடைய துவாபர யுகத்தில் இருந்து கலியுகம் வரை உள்ள பக்தர்களும் கூட அதே மாதிரியே ஆவாங்க. கோயில்கள் கூட அவ்வாறே உருவாகும். மூர்த்தியும் அவ்வாறே உருவாகும். கோயிலுக்கான இடம் கூட அதற்கு ஏற்றாற் போல கிடைக்கும். அப்படி நீங்கள் அனைவரும் இத்தகைய கவனம் வைக்கணும். அதனால் நான் இப்பொழுது தனித்து கிடையாது. மாஸ்டர் படைப்பாளரான என்னுடன் படைப்பும் இருக்கிறது அப்படிங்கிற அந்த லட்சியத்தை வச்சுக்கிங்க. தாய் தந்தையானவர்கள் தனித்து இருக்கும் பொழுது என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்.
ஆனால் தன்னுடைய படைப்பிற்கு முன்பு இருக்கும் பொழுது எவ்வளவு கவனம் கொடுப்பாங்க. நீங்களும் படைப்பாளர் என்ன செய்வாங்களோ அதையே படைப்புகளும் செய்வாங்க. தனக்கு பொறுப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டால் சோம்பேறித்தனம் மற்றும் அலட்சியம் அழிஞ்சிரும். என்ன பொறுப்பு இருக்கு, என்ன கர்மம் நான் செய்வேனோ, ஒவ்வொரு நட்சத்திரமும் தனது உலகத்தை அறிந்திருக்கணும். சிலருடைய உலகம் சிறியதாக இருக்குது, சிலருடையது பெரியதாக இருக்குது. ஒரு விழா கொண்டாடப்படுவது வாழ்க்கை முழுவதும் நினைவு சின்னமாக இருப்பதற்காகத்தான். இந்த விழாவும் அதற்காகவே கொண்டாடப்படுது. இன்றைய தினம் நினைவு சின்னம். விழாவினுடைய ஞாபகார்த்தமாக ஏதாவது கொடுக்கப்படுது இல்லையா? பாப்தாதா ஞாபகார்த்தமாக எதை கொடுக்கறாங்க? விசேஷமாக மதுவனத்தில் உள்ளவங்களுக்கு பாப்தாதா 2 விஷயங்களுடைய பரிசை வழங்குறாங்க. துணிவு மற்றும் சிநேகத்தை விடக்கூடாது அப்படிங்கிற அந்த படிப்பினை கிடைச்சிடுச்சு. பரிசு என்ன கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க? ஃபர்ஸ்ட், எனக்கு பாபா ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற இந்த ஒரே ஈடுபாட்டில் ஒவ்வொரு நொடியும் இருக்கணும். இரண்டாவதாக சிக்கனமாக இருக்கணும். அந்த ஒருவருடைய நினைவு மற்றும் சிக்கனம் ஆகிய இவை 2ம் இன்றைய விழாவிற்கான பரிசாகும். ஒரு எவ்வளவுதான் தன் பக்கம் ஈர்த்தாலும் எனக்கு ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று இருக்கணும். இது மனதிற்கான விஷயம். சிக்கனம் என்பது கர்மத்திற்கான விஷயம். ஆகவே மனம் மற்றும் செயல் ஆகிய 2ம் சரியானதாக இருந்தால் வார்த்தைகளும் சரியானதாக இருக்கும். இந்த 2 விஷயங்களையும் விசேஷமாக கவனத்தில் வைக்கணும். சாக்கார ரூபத்தில் கூட ஒரே ஈடுபாட்டுடன் சிக்கனத்துடன் இருந்ததை பார்த்திருக்கீங்க இல்லையா? என்ன ஒரு மந்திரம் சொன்னார் என்பது நினைவில் இருக்குதா? குறைந்த செலவில் அதிக லாபம். சிக்கனம் என்பதன் கூடவே இந்த மந்திரத்தையும் மறக்கக்கூடாது. சிக்கனமாகவும் இருக்கணும். கூடவே எவ்வளவு சிக்கனமாக இருக்கிறீங்களோ அந்த அளவு பரந்த உள்ளமுடையவராகவும் இருக்கணும். பெருந்தன்மையில் சிக்கனம் அடங்கியிருக்குது. இதையே குறைந்த செலவில் அதிக லாபம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் மற்ற அனைவரையும் விட அதிக பாக்கியசாலியாக இருக்கீங்க. ஏன்? யாருடைய வீட்டிற்கு அதிகமான விருந்தினர் வராங்களோ அவங்க மிகுந்த பாக்கியசாலிகள்னு சொல்றாங்க. ஆகவே நீங்கள் அதிக பாக்கியசாலிகள். ஏன்னா அனைத்தையும் விட அதிக விருந்தினர் இங்கு வர்றாங்க. ஆனால் விருந்து உபசாரமும் செய்ய வேண்டியது இருக்கும். தன்னுடைய வீட்டை விடுத்து வாழ்வு முழுவதுமே விருந்தினராக ஆகிவிடும்படியாக விருந்து உபசாரம் செய்யணும். உங்களுடைய விருந்து உபசாரம் அவர்களை சதா காலத்துக்கும் விருந்தினர் ஆக்கிடணும். பாப்தாதா சாக்காரத்தில் இதை செய்து காண்பித்திருக்கிறான். ஒரு தினத்தினுடைய விருந்தோம்பலில் முழு வாழ்க்கையின் விருந்தாளி ஆக்கிவிட வேண்டும். அத்தகைய விருந்து உபசாரம் செய்யணும். இதையே தந்தையை குழந்தை வெளிப்படுத்துவது அப்படின்னு சொல்லப்படுது. நல்லது. இந்த வகுப்பில் அனைவரையும் விட அதிக முயற்சியாளர் யார்? முதல் எண்ணில் உள்ளவர் யார்? ஒருவரை விட ஒருவர் என அனைவருமே சிறப்பானவர்களாக இருக்கீங்க. இதுவே அதிசயம். இந்த குழுவில் மட்டுமே அனைவருமே முதன்மையானவர்களாக ஆகியிருக்கிறாங்க. ஏன்னா ஒருவர் ஒரு விஷயத்தில் விசேஷமான முயற்சி செஞ்சிருக்கிறாங்க, இன்னொருவர் இன்னொரு விஷயத்தில் செஞ்சிருக்கிறாங்க. ஆகையினாலே அனைவருமே முதல் எண்ணில் இருக்கிறாங்க. இந்த குழுவினர் தன் மீது முதல் எண்ணினுடைய முத்திரையை பதிச்சிட்டாங்க. இந்த முதல் எண்ணின் முத்திரையை மறக்கக்கூடாது. முக்கியமான 4 விஷயங்களை மறத்தல் ஆகாது. முதலாவதாக படிப்பினை, இரண்டாவதாக எச்சரிக்கை, மூன்றாவதாக முத்திரை மற்றும் 4வதாக ஒருவரை ஒருவர் முன்னேற செய்து உயர்வடைய செய்யணும். இந்த 4 விஷயங்களை ஒருபொழுதும் மறக்கக்கூடாது. படிப்பினை, எச்சரிக்கை, முத்திரை மற்றும் ஒருவரை ஒருவர் முன்னேற்ற செய்வது. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.